ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன வீடியோனா, நாங்கள் மஸ்கட் போயிருந்தோம். அங்கே ரூபி ஸ்ட்ரீட்டில் வந்து சரவணா பவன் ஹோட்டலுக்கு போயிருந்தோம். போயிட்டு இதான் மெனு கார்டு. நாங்கள் வந்துட்டு கேட்டிருந்தோம் வீடியோ எடுக்கலாங்களான்னுட்டு. அப்போ ஜனங்க யாரும் இல்லாதனால சரி எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரின்னுட்டு நாங்கள் எங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே போய்ட்டு வீடியோ எடுத்தோம். ஜனங்க அந்த டைமில் வந்து யாருமே இல்லை. ஒரு ரெண்டு பேர் அப்படி ஒரு ஃபேமிலியில் இருந்தாங்க. பாருங்கள், டேபிளெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அவங்ககிட்ட கேட்டதுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எல்லா இடத்தையும் சின்ன பையனை கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே எல்லாம் காமிச்சாங்க. அந்த சமையல் பண்ணுற இடமெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பசங்களுக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸில் அந்த வச்சுருக்காது ஸ்வீட்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. நல்லாயிருக்கும் ஸ்வீட்ஸு. சரவணா பவன் ஹோட்டலில் இருக்கிற ஸ்வீட்ஸ் இதெல்லாம் பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து கேஜில் 1 கிலோ 2 கிலோ அதுமாரி இருக்கும்போது நம்ம எது வேணுமோ வாங்கிக்கலாம். நல்லாயிருக்கும் ஸ்வீட்ஸுங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஸ்வீட்ஸு. அதுக்கப்புறமா இந்த படிக்கட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து மேலே போகிறதுக்கு இந்த இடம். இது ஃபுல்லாகவே வந்து யாருமே இல்லைனால நம்ம நல்லா நீட்டாக பொறுமையாக எடுத்தோம். உள்ளே வந்து அப்படியே நம்ம இங்கே சாப்பிட்டுக்கிட்டே நம்ம அவங்க சமையல் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். நம்ம அந்த இது வந்துட்டு அந்த இதில் வச்சுட்டு உள்ளே அந்த ஒரு பானை மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதுக்குள்ளே வந்துட்டு அவங்க வந்து ஒட்ட வைக்கிறாங்க. சின்ன பையனை வந்து உள்ளே கூப்பிட்டு போயிருந்தாங்க. கூப்பிட்டு போயிட்டு எல்லா இடத்தையும் அவங்க வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறமா அவன் எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு கப்பில் வந்து பாயாசம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா அங்கே இருப்பவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. தமிழ் பேசுகிறாங்க. இது வந்து இந்த படிக்கட்டு நான் சொல்லியிருந்தேங்களே, இது வந்து மேலே வந்து பார்ட்டி ஹால் இருக்குது. பர்த்டே பார்ட்டி அது மாதிரிலாம் இருக்கும். அந்த பார்ட்டிக்கெல்லாம் அங்கே வந்து ஹால் நல்ல பெருசாக இருக்குது. அதேமாரி கீழே வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா நமக்கு மேலே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. நான் ஒரே ஒரு டைமு மேலே உட்காந்து சாப்பிட்ருக்கேன். ஏன்னா கீழே வந்து ஃபுல்லாக ஆனதுனால மேலே வந்து எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேலே எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது. ரொம்ப நாள் ஆகிடுது இங்கே வந்து சாப்பிட்டு. அதனால சரி இந்த தடவை போய் சாப்பிட்டுட்டு வரலான்னுட்டு போய் சாப்பிட்ருந்தோம். பாருங்கள், வெளியில் இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. வெளியில் வந்து அந்த காரெல்லாம் போயிட்டுருக்கு. பாருங்கள், உள்ளே சமையல் பண்ணுற இடம் வீடியோ எடுத்துருந்தோம். இன்னொன்று என்னென்னா, மெயினாக நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் வராங்க. திடீர்னு பார்த்தா டெய்லி வந்து ஒரு 25 அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க. ப்ளீஸ் அதுமாரி பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணாமல் கூட வீடியோ பார்க்கலாம், அதில் தப்பு இல்லை. வந்து செஞ்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து வெளியில் போகிறது வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போகிறது வந்து ரொம்ப வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் எனக்குன்னு இல்லை, மற்ற சேனலுக்கும் அந்தமாரி பண்ணாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறனால என்ன ஆகுது, நமக்கு டெய்லி ஒரு 30 பேர் நமக்கு வெளியே போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுமாரி பண்ணாதீங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.